இந்த மனசுக்கு நிம்மதி ஆறுதல் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா, நீங்க அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க, தத்மைனுல் குலூப், உங்களோட உள்ளமெல்லாம் அமைதியா இருக்கும், ஆறுதலா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல நிழல் பெறக்கூடிய 7 கூட்டம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு கூட்டம் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளிவாயிலோடு பிணைக்கப்பட்டவர். மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا المبعوث رحمة للعالمين صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் புனிதமான இந்த ஜுமா தினத்திலே இறைவனுக்கு மிக விருப்பமான அவனுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய நினைவை அதிகப்படுத்தி எம்முடைய ஈமானை பலப்படுத்தி வாழ்வை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே இங்கே அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் எம்மை ஏன் படைத்தான்? இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? மரணத்தின் பின்னர் என்னுடைய முடிவு எப்படி அமையப் போகிறது போன்ற கேள்விகளை அடிக்கடி நாங்கள் கேட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சரியான வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இறைவன் ஏன் இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்தான் என்று சொல்லும் பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், மரணத்தையும் வாழ்வையும் இறைவன் படைத்தது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்க்கையில நாங்க ஈமானோடு சிறந்த அமல்களை எவ்வளவு செய்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு எங்களோட அமல்கள் தான் தீர்மானிக்க போகுது நாம் சுவனவாதிகளா நரகவாதிகளா என்பதை. அல்லாஹ் கூறுகின்றான், அஹ்சன், மிக அழகான மிகச் சிறந்த செயல்களை செய்யறது யார் என்று பார்க்கிறதுக்கு. அன்பானவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மிகச்சிறந்த செயல் எது? அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ். அவங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையோட நோக்கம், எங்கட செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யறோம்ன்றதை பொறுத்து தான் எங்களோட முடிவு அமைய போகுது. அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த மிக அல்லாஹுக்கு விருப்பமான செயல்களை நாங்க செய்யறதுக்கு நாங்க முயற்சிப்போம் என்று சொல்லி அடிக்கடி சஹாபாக்கள் இந்த கேள்விகளை கேட்பாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, டைமுக்கு தொழுகிறது என்று சொன்னாங்க. இந்த பூமியில ஷஹாதத்தைன், 2 சாட்சிகள் நாங்க சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஆவார். இந்த டெஸ்டிமோனியல ஷஹாதத்தை சொன்ன பிறகு எங்களுக்கு உடனே கடமையாகிற வணக்கம் தொழுகை. அன்பானவர்களே, மறுமையில
கண்டிப்பா எங்களுக்கு விசாரணை இருக்குது, நாங்க எல்லாரும் நம்புறோம். அந்த விசாரணையில என்ன கேள்வி கேட்கப்பட போகுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. முதலா எங்கள்கிட்ட கேட்கப்பட போற கேள்வி தொழுகை, கடமையான 5 நேர தொழுகை. ஃபமன் ஸலஹத் ஸலாத்துஹு ஸலஹ ஸாயிரு அமலி. ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகையை பத்தி. இந்த தொழுகை சரியா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சா, அடுத்த எல்லா கேள்வியும் ஈஸினாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது கேள்வியில மாட்டி அவர் ஃபெயில் ஆயிட்டாருண்டா அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கேள்வியும் அவர் ஃபெயில் ஆகுவாரு. அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் 5 நேர தொழுகை கட்டாய கடமை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கட நிலைமை என்ன? எங்கட நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் கடமையான தொழுகையை என்னால் தொழ முடிகின்றதா என்று நாங்க ஒவ்வொருவரும் எங்கட மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம். முதலாவது, முஸ்லீம் பெற்றோருக்கு பிறந்த அரபு பெயரை கொண்ட நிறைய பேர் இருக்கிறோம். தொழுகையும் இல்லை, பள்ளி பக்கமும் இல்லை. இவருடைய முடிவு என்ன? العهد الذي بيننا وبينهم الصلاة فمن تركها فقد كفر. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை. இந்த தொழுகையை ஒருத்தன் விட்டுட்டா ஃபகத் கஃபர், அவன் நிராகரித்து விட்டான். பேரளவுல முஸ்லிமா இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில். அன்பானவர்களே, 5 நேர தொழுகையை தொழாம, பள்ளி பக்கம் வராம, இஸ்லாமிய பேரோடு அடையாளத்தோடு சுத்தி திரிகின்ற நிறைய முஸ்லிம் அல்லாத காஃபிர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. நஅஊது பில்லாஹி மின். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இஸ்லாமிய தீர்ப்பு தொழுகை கடமை என்று தெரிந்தும் அதை தொழாதவர், வேண்டுமென்றே தொழாம இருக்கிறவர் காஃபிர். சில அறிஞர்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, நோம்புக்கு மட்டும் தொழுகுற, இந்த ஜும்மா மட்டும் வந்து தொழுகுற, அப்படி டைம் கிடைச்சா தொழுகுற, இப்படியான ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் தொழுகிறவரை காஃபிர் என்று சொல்லாம அவர் ஃபாசிக், பாவி, அப்படி தீர்ப்பையும் சில அறிஞர்கள் கொடுக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் காப்பாத்தனம். அல்ஹம்துலில்லாஹ், இப்ப பள்ளிக்கு வந்திருக்கிறோம். நாங்க ஜும்மாவுக்கு மட்டும் வார கூட்டம் இல்ல, அல்லாஹுவை 5 நேரம் வணங்குகின்ற சமூகம். அதே நேரத்தில் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனை பொடுபோக்கு. நேற்று 5 நேரமும் 5 வேளை தொழுகையை தொழுதோம் என்று எத்தனை பேர் எங்களால சொல்ல முடியும்? 5 நேர தொழுகையை கடைசியா தொழுத நாள் எப்ப என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வயலுல் லில் முஸல்லீன். தொழுது கெட்டு போனவங்களை தெரியுமா? வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளுக்கு கேடுதான். வயல் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில பொடுபோக்கு. நிறைய பேருக்கு லாஸ்டா சுபஹ் தொழுது எப்பன்னு தெரியா? நிறைய பேர் ஒரு நாளைக்கு 2 வக்து, 3 வக்து, 4 வக்து, கம்ப்ளீட்டா 5 வக்தையும் தொழுகிறது மிக அரிதாகி கொண்டு போகுது சமூகத்தில். சாட்சி பள்ளி வாயில்கள். பள்ளி வாயில்களுக்கு போங்க, முதலாவது 2வது அல்லது 3 சஃப் சலம் இல்லை. இப்படி தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். அப்படியே தொழுகிறண்டாலும் வீட்டுல கொஞ்சம் உம்மா வாப்பா தொழுங்க என்று சொன்னா சொல்லிட்டாங்களே தொழுதாகணும். அல்லது நண்பரோட வரம், வா பள்ளிக்கு போக கூப்பிட்டானே போயாகணும். இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலையில எதுவும் செய்ய முடியாம தொழுகிற, அடுத்தவங்களுக்காக தொழுகிற, சமூகத்துக்கு காட்டுவதற்காக தொழுகிற இந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இன்னும் ஒரு காரணம் நிஃபாக், எங்கள்கிட்ட இருக்கிற நயவஞ்சகத்தனம். ஈமான் பூரணமாக இல்லை. இந்த நிஃபாக்குடைய பண்புகள் உண்டு. வைதா காமு இல ஸலா காமு குஸாலா, தொழுகைக்கு வந்தா சோம்பேறியா தான் தொழுகைக்கு வருவான். முழு மனதோடு ஆக்டிவா தொழுகிறது இல்ல, ஒரு சோம்பேறித்தனமா ஒரு கடமையை கழிக்கிற மாதிரி தொழக்கூடியவங்க முனாஃபிக்குகள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அஸ்கல ஸலா அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர். முனாஃபிக்குகளுக்கு, இந்த நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனம் உள்ளவர்களுக்கு கஷ்டமான தொழுகை ரெண்டு. ஒன்று இஷா, அடுத்தது ஃபஜ்ர். எங்களுக்கு யாருக்கு சரி ஃபஜ்ர் தொழுகைக்கு எழும்பி வாரது கஷ்டமா இருக்குதா? நிஃபாக்குனுடைய தன்மை எனக்கிட்ட இருக்குதுன்னு நாங்க நினைச்சு கொள்ளணும். தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமான தொழுகை. பகல்ல எல்லாரும் பாக்குறாங்க, அவன் தொழுதாகனம் வருவான். அந்த டைம்ல இரவுல இன்றைக்கு போல வெளிச்சம் இல்ல, அவன் வீட்டுல இருந்தாலும் வாரானா போறானான்னு தெரியா, ஒளிஞ்சிருவான். சுபகும் அதே மாதிரி. எத்தனை பேருக்கு இன்றைக்கு சுபஹு தொழுகை லேசாயிக்குது, எத்தனை பேருக்கு கஷ்டமாயிக்குது. எனக்கு கஷ்டமா இருக்குதுன்றா அல்லாஹ் காப்பாத்தணும். நிஃபாக்குடைய தன்மை என்னிடம் இருக்குதுன்ற அர்த்தம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதான் சொல்லி பள்ளிக்கு வராம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன நினைக்குது தெரியுமா? தொழுகைக்கு ஏற்பாட செஞ்சு தொழுவிக்க ஒரு ஆளை நியமிச்சுட்டு அதான் சொன்ன பிறகு பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளிலே இருக்கின்றவர்களை நோக்கி ஒரு கூட்டத்தோடு சென்று வீட்டோடு அவர்களை எரிக்க நினைக்கிறேன் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இரக்கமானவர் எங்களுக்கு தெரியும். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருக்குடையாக வந்தவங்க. அவங்கள அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, யாரையும் பழி வாங்கல தன்னுடைய சொந்த விஷயத்துக்கு. ஆனா எந்த காரணமும் இல்லாம அதான் சொல்லப்பட்ட பிறகும் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளிலே இருக்கின்ற அந்த நபர்களை போய் வீட்டோடு கொளுத்த நினைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்ற அளவுக்கு ஒரு பாரதூரமான பாவம் இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனை பேருக்கு டைமுக்கு தொழ முடியுது? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஃமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்குது. நாங்க டைம் கிடைச்சா தொழுகுறாக்கலா, தொழுகைக்கு டைம் ஒதுக்குறாக்கலா? எங்கட ஃப்ரீ அலுவல் எல்லாம் முடிச்சிட்டு, எங்கட கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக கொள்ள தொழுகுறாக்கலா? இல்லாட்டி இதுதான் லுஹருடைய நேரம், அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், அந்த நேரத்துக்கு நான் என்ன ஃப்ரீ ஆக்கி கொள்ளணும் என்று தொழுகை நேரத்தை தெரிஞ்சு கொண்டு தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறவங்களா? அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலா வத்தபஉ ஷஹவாத் வஸயல்கௌன கய்யா. பிறகு ஒரு கூட்டம் வரும், தொழுகையை அவங்க பால் படுத்துவாங்க, வீணடிப்பாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், இது போன்ற சஹாபாக்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, அபாஉ ஸலா நீங்க சொல்றவங்க உரிய நேரத்துக்கு தொழாம தொழுகையை பிற்படுத்துறவங்க, தக்க காரணம் இல்லாம லேட்டா தொழுகிறவங்க, மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. எனக்கு அதான் சொல்லும் பொழுது என்னுடைய மனோ இச்சை சொல்லுது நீ விளையாடு, எனக்கு விளையாட்டு முக்கியமா இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அந்த ஓசை எனக்கு அது கேறல. நான் டிவியில படம் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது முக்கியமா இருக்குது, தொழுகை முக்கியம் இல்ல. நான் அரட்டை அடிச்சு கொண்டிருக்கிறேன் கூட்டாளிமார்களோட, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற ஓசை கேக்குது, அது அல்லாஹ் பெரியவன் இல்ல, என் வேலை பெருசு, என்னுடைய வியாபாரம் பெரிது, என்னுடைய வருமானம் பெரிது, என்னுடைய என்டர்டைன்மெண்ட் பெரிது என்று சொல்லி இன்றைக்கு நாங்க அதான் சொன்ன பிறகும் அந்த அதானுக்கு பதிலளிக்காமல் செவி சாய்க்காமல் என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் முடிவு என்ன?
கையா, நரகத்தில் இருக்கிற ஒரு ஆறு, ஒரு ஓடை, அந்த இடத்துக்கு தான் இவன் வந்து சேருவான், அந்த இடத்தை சந்திப்பான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பானவர்களே, தொழுகையினுடைய அதானுடைய ஓசை கேட்ட பிறகும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அழைக்கப்பட்ட பிறகும், அதையும் விட எனக்கு எதுவும் பெரிதாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படியும் மனோ இச்சையை பின்பற்றி நான் செயல்படுவேனாக இருந்தால் என்னுடைய முடிவை பத்தி அன்பானவர்களே அல் குர்ஆன் சொல்லுது. மறுமையில சக்கர் என்ற நரகத்துல சிலர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை. சுவனவாசிகள் கேட்பாங்க அவங்கள்ட்ட, மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்துல என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தீங்க? விபச்சாரம் செஞ்சுட்டா, திருடிட்டா, களவெடுத்துட்டா, வட்டி வாங்கிட்டா, என்ன காரணத்துக்காக இந்த நரகத்துக்கு வந்தீங்க, சக்கர்ல வந்திருக்கிறீங்க, கொடுமையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க? பதில் சொல்லுவாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர் லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழல்ல, தொழுகையாளிகளோடு நாங்க இருக்கல்ல, இதுதான் காரணம் இந்த நரகத்துக்கு நாம் வந்ததுக்கு. வலம் நுதைமுல் மிஸ்கீன், இந்த பூமியில சாப்பிட வழி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. நான் சுயநலமா எண்ணப்பட்டு மட்டும் சிந்திச்சேன், அடுத்தவங்களை நான் சிந்திக்கல, நான் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணர்களோடு சேர்ந்தும் நானும் வீண் விளையாட்டுகளில் மூழ்கி கொண்டிருந்தேன். நண்பன் எவ்வளியோ அவ்வளிதான் நண்பன். அதான் சொல்லுது, வா பள்ளிக்கு போவோம், நண்பனை கூப்பிடாம அவனோட சேர்ந்து வீண் விளையாட்டுக்கள்ல, இப்படி உலக ஆசைகள்ல மூழ்கி கொண்டிருந்தேன். வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன், மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தேன். மறுமை நாள்ல எல்லாரும் சொல்றாங்க அடிக்கடி, மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான். முதலாவது கேள்வி தொழுகையை பத்தி, அதுக்கு நீ பதில் சொன்னாதான் அடுத்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் சொன்னாங்க, என காதால கேட்டேன், ஆனா நான் சொல்லல, நான் பள்ளிக்கு வரல. அன்பானவர்களே, இதுதான் சக்கரிலே இருக்கின்ற அந்த நரகவாசிகளுடைய பதிலாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழாமல் இருக்கிறவன் காஃபிர், விட்டு விட்டு தொழுகிறவன் பாவி, முனாஃபிக். நாங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நாங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்ன்றதை நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மரண தருவாயில ரொம்ப வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவருக்கு விளங்குது கடுமையான காய்ச்சல், தலைவலி. மனைவிமாரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னால இதுக்கு மேல முடியல, அவ்வளவு வருத்தமா இருக்குது. மனைவிமார் சாய்ஸை கொடுக்குறாங்க, நீங்க விரும்பின மனைவிட வீட்டுல இருக்கலாம். ஆயிஷா ராயனுடைய வீட்டை தெரிவு செய்யறாங்க. ஜமாத் நடக்குது. ரசூலுல்லாவுக்கு எலும்பி வந்து தொழ முடியல, எலும்பி வந்து தொழ முடியல. ரெண்டு சஹாபாக்களுக்கு தோளுக்கு மேல கைய போட்டு கால் இழுப்பட வாராங்க பள்ளிக்கு. அந்த சந்தர்ப்பத்துல கூட தொழுகையில கலந்து கொள்வதற்கான அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆர்வம். அபூபக்கர் ரலி முதல் முறையாக தொழுவிக்கிறாரு. அது வரைக்கும் ரசூல்லா தொழுவிச்சவர். ரசூல்லாவை கண்டு அபூபக்கர் அலி பின்னுக்கு வர பார்க்கிறாரு, சைகை செய்யறாங்க, நீங்க தொழுவீங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மரண தருவாயிலையும் எங்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுக. சமூகமே தொழுக. இந்த தொழுகையை உற்றாதீங்க, தொழுகையை உற்றாதீங்க. உங்கள் வழக்கரம் சொந்தமாக கொண்டவர்களுடைய உரிமைகளில் நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய மரண தருவாயிலும் 23 வருட நபித்துவ வாழ்க்கையில தன்னுடைய கடைசி நேரத்தில் சொன்ன உபதேசத்தில் மிக முக்கியமானது தொழுகை, தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அன்பானவர்களே, ஆண்கள் எங்களுக்கு தொழாம இருக்கிறதுக்கு இஸ்லாத்துல எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா? இன்றைக்கு நாங்க ஒரு வக்து தொழாம விடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு காரணம் பெண்களுக்கு இருக்குது. மாதவிடாய், பிரசவ இருந்தால் அவர்கள் தொழக்கூடாது. ஆண்களுக்கு அப்படி என்னமாலும் பிரச்சனை இருக்குதா? அன்பானவர்களே,
ஆண்களுக்கு தொழறதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலும் என்று சொன்னால், ஒரு மனிதன் வாராரு, கண் தெரியாது, வயோதிபம், அல்லாட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கிறார் ரசூல்லாட்ட, எனக்கு கூட்டி வாரத்துக்கு யாரும் இல்லை, பள்ளிக்கு பார்வையும் இல்லை, வயோதிபம், பலவீனம், வீட்டில் தொழுது கொள்ள எனக்கு எக்ஸ்கியூஸ் தாங்க. ரசூல்லா ஆரம்பத்தில் கொடுத்து அனுப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு கேட்கிறாங்க, தஸ்மஉன் நிதா, அதான் ஓசை கேக்குதா உங்களுக்கு? நஅம், ஆம், ஃபஅஜிப், அப்ப நீங்க வரத்தான் வேணும் பள்ளிக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க பள்ளிக்கு வரத்தான் வேண்டும். ஜமாஅத் தொழுகையின் முக்கியத்துவம், பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுகை தொழுகிறது, அந்த பார்வை இல்லாத வயோதிபருக்கு கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனால் அன்பானவர்களே, போர்க்களம் எங்களுக்கு தெரியும், வாழ்வா சாவான்ற ஒரு இடம். இந்த போர்க்களத்துல போராடுகின்ற போது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலும், அந்த இடத்துல கொடுக்கலும். எதிரிகள் எப்ப தாக்குவாங்கன்னு இல்லை, எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஆனா குர்ஆன் சொல்லுது, ஒரு கூட்டம் ஜமாத்தாக தொழட்டும், இன்னொரு கூட்டம் அவர்களை பாதுகாக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல கூட உனக்கு தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்ற இஸ்லாத்துல இன்றைக்கு எவ்வளவு சிம்பிளா நாங்க அதானெல்லாம் காதுல வாங்காம எங்கட பாட்டுல எங்கட வேலையை செஞ்சு கொண்டு போறோம். மறுமையில என்ன பதில சொல்ல போறோம் நாங்க அல்லாஹ்ட்ட? முதலாவதே அல்லாஹ் கேட்க போறான் இந்த கேள்வியை, என்ன பதிலை சொல்ல போகின்றோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை கட்டாய கடமை. 5 நேரம் தொழுகின்றவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு நேரம் தொழுது அடுத்த நேரம் தொழும் பொழுது இடைப்பட்ட சிறிய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. இந்த உலகத்துல எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், உதவி செய்ய முடியாது. இந்த அல்லாஹ்ட்ட உதவியை கேட்கறதுக்கு, அல்லாஹ்வுடைய உதவிக்கு தகுதியானவர்களாக இருப்பதற்கு மிக முக்கியமான நிபந்தனை வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாஹ்ட்ட உதவி கேட்க போறீங்களா, ஹெல்ப் கேட்க போறீங்களா? பொறுமை, தொழுகை. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எப்படி அல்லாஹ்வோட உதவி வரப்போ ஒரு தொழுகை இல்லாம? தொழாமல் நாங்கள் எவ்வளவு கையை ஒஸ்தினாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வருமா? நிச்சயமாக இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் மனசு நிம்மதி தேவை, மனதில் அமைதி தேவை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன நிம்மதி, மன அமைதி எதுல தெரியுமா இருக்கும்? ஹுப்பிப இலைய மினத் துன்யா அன்-நிஸாஉ வத்-தீப். இந்த உலகத்துல எனக்கு மிகவும் நேசத்துக்குரியது மனைவிமார்களும் வாசனை திரவியமும். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ். கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில இருக்குது நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் கண் குளிர்ச்சி எனக்கு தொழுகையில இருக்குது? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது டென்ஷன் சொன்னால் தொழுகைக்கு தான் விரைவாங்க. யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலாஹ், பிலால் தொழுகையின் மூலம் எங்களுக்கு ஆறுதலை தாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இன்றைக்கு நாங்கெல்லாம் டூர் போறோம், காமெடிகளை வீடியோ எடுத்து பார்த்து சிரிக்கிறோம். ஏன் சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமக்கிறதுக்கு பல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு தேடுறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை தான் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அல்லாஹ்வோடு தன்னை தொடர்பு படுத்தி அல்லாஹ்வோடு உரையாடி அந்த தொழுகையின் மூலம் ஆறுதலை கண்டார்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கு தொழுகை இன்பமா இருக்குது, எத்தனை பேருக்கு தொழுகை அராஹத்தா இருக்குது? அன்பானவர்களே, இந்த தொழுகையை கடமைக்காக நாங்கள் தொழுதோம் உண்டால், ஒரு பாரமாக சுமையாக எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எம்முடைய ஈமானில ஒரு குறை இருக்குதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத கட்டாயமான வணக்கம். அந்த தொழுகையை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது கட்டாய கடமை. இந்த தொழுகையை விடுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் எங்களுக்கு இல்லை. அப்படியே நாங்கள் விட்டிருந்தால் இப்பொழுதே தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடி எம்முடைய தொழுகைகளை இந்த நேரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த நேரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அவர்களை பிரார்த்தித்தது போல ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக யா அல்லாஹ் என்னை ஆக்கி வச்சிரு என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திப்போம். எங்களுடைய குடும்பத்தினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய
அல்லாஹுக்கு விருப்பமான அமலை செய்யக்கூடிய, மறுமையில் முதலாவது கேட்கப்படும் கேள்விக்கு வெற்றிகரமாக பதில் சொல்லக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹுடைய அடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேர் தொழுகிறோம், எதுக்காக தொழுகிறோம் என்று எங்களுக்கு தெரியா. இந்த தொழுகை என்னமோ கைகளை உயர்த்தி கால்களை மடித்து அப்படி ஒரு செயல், உடலியல் ரீதியான ஒரு செயல்பாடு என்று நினைச்சு நாங்க நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ذிக்ருல்லாஹ், இறை நினைவு, இறை ஞாபகம் தொழுகையினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள்ல உண்டு. அன்பானவர்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், இந்த மனசுக்கு நிம்மதி ஆறுதல் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க, தத்மைனுல் குலூப், உங்களோட உள்ளமெல்லாம் அமைதியா இருக்கும், ஆறுதலா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல நிழல் பெறக்கூடிய 7 கூட்டம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு கூட்டம் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளி வாயிலோடு பிணைக்கப்பட்டவர். இந்த பள்ளிக்கு வாரண்டா அவருக்கு சந்தோஷம், இந்த பள்ளிக்கு வாரத்துக்கே அவர் டைம் ஒதுக்குவாரு. அதான் ஓசை கேட்டால் அவருக்கு வியாபாரம் முக்கியமா இருக்காது, அவருடைய தொழில் முக்கியமா இருக்காது, விளையாட்டு முக்கியமா இருக்காது, கேளிக்கை முக்கியமா இருக்காது. பள்ளி வாயிலுக்கு வருவது அவருடைய நோக்கமா இருக்கும். அடிக்கடி பள்ளி வாயிலோடு உளர் ரீதியான ஒரு தொடர்பை வைத்திருக்கின்ற அந்த மனிதருக்கு மறுமையிலே நிழல் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, ஷைத்தானுடைய நோக்கமும் என்ன தெரியுமா? இந்த தொழுகையை விட்டும் இறை நினைவை விட்டும் எங்களை தூரமாக்கணும் என்றது ஷைத்தானுடைய ஒரு மிக முக்கியமான இலக்கு. இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைஸிரி வ அன் யசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ். சூதாட்டம், மதுபானத்தின் மூலம் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்துறது ஷைத்தான் விரும்புகிற ஒரு விஷயம். சூதாட்டம், மதுபானம், சண்டை பிடிச்சிட்டு சாவுனி, எப்ப பார்த்தாலும் பகைமையோட இரி. அடுத்த நோக்கம் என்ன ஷைத்தான்ட? அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்கப்படாது, நீ ரொம்ப பிஸி ஆயிக்கணும் இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸோட, உலக விவகாரங்களோட. தொழுக, இறை நினைவையும் தொழுகையும் விட்டு எங்களை தடுப்பது ஷைத்தானுடைய இலக்கு என்று சொன்னால், ஒரு முஃமினா நான் வெற்றி பெறுகிறேனா ஷைத்தான் வெற்றி பெறுகிறானா? அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், இந்த அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறதுக்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு உங்களோட புள்ள குட்டிகளோ உங்களோட சொத்து செல்வங்களோ உங்களுக்கு தடையா இந்திரவானம். இங்க அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கிறேன்டா தஃப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க, தொழுகைக்கு தடையா உங்களோட குடும்பமோ உங்களோட பொருளாதாரமோ வந்துரவானம். நீங்க அதுக்கு பிரியாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ, நஷ்டப்பட்டு போவீங்க, நஷ்டவாளிகள் ஆகுவீங்க. நாளைக்கு மறுமையில சொர்க்கம் போறதுக்கு நீங்க தொழுகையை வச்சுதான் நீங்க அல்லாஹோட பேரம் பேசணுமே தவிர உங்களோட சொத்து செல்வத்தை வச்சோ உங்களோட குடும்பத்தை வச்சோ இல்ல, அது முடியாது. நாளைக்கு மனுஷன் நரகத்தில் தன்னை காப்பாத்தி கொள்ள யாரெல்லாம் அடகு வைப்பான் தெரியுமா? என் உம்மா வாப்பா யாரெல்லாம் வச்சுக்கோ, என்ன விட்டுரு, என் பொம்பளை புள்ளைய வச்சுக்கோ, என் சகோதரனை வச்சுக்கோ, எல்லாரையும் வச்சுக்கோ, யாரெல்லாம் என்ன மட்டும் விட்டுரு. நாளைக்கு மறுமையில மனுஷன் பேசுவான், வேலைக்கு ஆகாது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், மறுமை நாள்ற புள்ள குட்டியோ சொத்து செல்வமோ இதை வச்சு தப்பவே இயலா. எங்களை இபாதத்தை மட்டும் வச்சுதான் நாளைக்கு மறுமையில நரகத்தின் தப்பேலும் சொர்க்கத்துக்கு போகலும். ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், சில மனிதர்கள் ஈகிறாங்க, அவங்க அன்றாட தொழில் செய்யக்கூடியவங்க தான்,
அவங்களுக்கும் வாழ்க்கையில கமிட்மெண்ட் இருக்குது. ஆனா இந்த வியாபாரமோ இந்த வணிகமோ அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறத விட்டு அவங்கள ஒரு நாளும் தடுத்து விடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கூறுகின்றான். இந்த உலக விவகாரங்களோடு கட்டாய கடமையை அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை, தொழுகையை தவற விடாமல் தொழக்கூடியவர்களை அல்லாஹ் பாராட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தொழுகையில பொடுபோக்காக இருந்திருந்தால், தொழாமல் இருந்திருந்தால், பெருநாள் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இந்த ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்களாக இருந்திருந்தால், நேரம் கிடைச்ச நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருப்போமே. ஆனால் அன்பானவர்களே, மறுமையில அல்லாஹுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில அல்லாஹுவிடம் திருப்தியோடு சுவனத்தில் நுழைறதுக்கு இந்த தொழுகை மிக முக்கியமான அமல் என்பதை நாங்கள் உணர்ந்து தொழுகையில மிக கவனமாக இருந்து எங்களுடைய குடும்பத்துக்கும் தொழுகையை ஆர்வம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த ஆர்டர், தொழுகையை நீங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க, அதுல நீங்களும் பொறுமையாயிருங்க. இன்றைக்கு நிறைய இடத்துல பாக்குறோம், வாப்பா பள்ளிக்கு வாரா, மகன்மாரெல்லாம் வீட்டுல தூக்கம், வாப்பாவால முடியல மகன்மாரை எழுப்பி பள்ளிக்கு கூட்டி வாரத்துக்கு, உம்மா எலும்பி தொழுகுறா, பிள்ளைகள் வீட்டுல தூக்கம். சுப்ஹானல்லாஹ். எங்கட குடும்பத்துக்குள்ளேயே எங்கட வீட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டம் தொழுகுறாங்க, இன்னொரு கூட்டத்துக்கு தொழுகையே இல்லை. கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்திலையும் நரகத்திலிருந்து நீங்க காப்பாத்திக்கோங்க அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான். அன்பானவர்களே, என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள் உண்மையிலேயே நான் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இவங்க சக்கரண்ட நரகத்தில் வைத்து பொசுங்குவதை நான் விரும்ப மாட்டேன். எனவே என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும், அனைவரையும் இந்த தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய ஒருவனாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையை பொறுத்த வரைக்கும் உள்ளச்சத்தோடு இருக்கிற தொழுகையை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். வந்து தக்பீர் கட்டி எத்தனை ரக்காத் தொழுதோம் தெரியா, என்ன ஓதினோம் தெரியா, சலாம் கொடுக்கிறா இல்லையான்னு நம்ம டென்ஷன் ஆகிற அளவுக்கு இப்படியான தொழுகையை தொழுகிறவங்க, இல்லாட்டி காகம் கொத்துறது போல கடமைக்கு வந்து அவசரமா தொழுதுட்டு எழும்புறவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பள்ளியில இருக்கிறாங்க, ஒருவர் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் தொழுகை ஒன்று தொழுகிறாரு. வாரா ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக், நீங்க போய்த்து தொழுங்க, நீங்க தொழலாண்டாங்க ரசூலுல்லாஹ். இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திருப்பி போய் தொழுங்க. இப்படியான காகம் கொத்துற மாதிரி உங்களோட அவசரத்துக்கு நீங்க தொழுகிறீங்களே தொழுக, இந்த தொழுகையே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி போய் தொழுவிட்டு வராரு, சலாம் சொல்றாரு, திருப்பி போய் தொழுங்கன்றாங்க. 3 முறை தொழுதுட்டு வந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, இதுக்கு மேல எனக்கு தெரியா, ரசூலுல்லாஹ் தொழுகையை சொல்லி கொடுத்தாங்க, இப்படி முறையா நீங்க தொழுங்க, ருக்கு சுஜூத பொறுமையா துமனீனாண்ட அமைதியோடு நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. இன்றைக்கு எத்தனை பேருடைய தொழுகை அல்லாஹ் சுருட்டி வீசிப்பான். அவசரத்துக்கு தொழுகுற, கடமைக்கு தொழுகுற, சுபஹான ரப்பியல் அஸீம 3 முறையே சில பள்ளிகள்ல கூட தொழ முடியாது. இன்றைக்கு கவலையான விஷயம் என்ன, ருக்கூல சுபஹான ரப்பியல் அஸீம் 3 முறை சொல்றதுக்கு கூட சில இமாம்கள் இன்றைக்கு நேரம் தாராங்க இல்ல. சுபஹான ரப்பியல் ஆலா 3 முறை சொல்ல கூட நேரம் இல்ல. அவ்வளோ இந்த எக்ஸ்பிரஸா இன்றைக்கு வேகமா சமூகம் போகுது. நிறைய பேருடைய தொழுகை இப்படி வீணா போகுது. அன்பானவர்களே, கடைசியாக அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்களை பத்தி சூரத்துல் முஃமினூன்ல பேசுறாங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன், விசுவாசிகள் வெற்றியாளர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அந்த வெற்றியாளர்களுடைய பட்டியலில் இருக்கணும். இந்த வெற்றியாளர்கள் யாரு, இவங்களோட பண்புகள் என்ன? அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உண்மையிலேயே வெற்றி பெறக்கூடிய, சுவனம் செல்லக்கூடிய அவர்களுடைய பண்புகள்ல முதலாவது அவங்க தொழுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில உள்ளச்சத்தோடு மன ஒருமையோடு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, வுது செய்யும் பொழுதே இந்த மன ஒருமைப்பாடு எங்கள்கிட்ட வந்துடணும். தொழுகைக்காக வுது செய்கிறேன், நான் செய்யற வுதுவால என்னுடைய உறுப்புகள் செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும், அந்த நீயத்தோடு வுது செய்யறது.
தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறது. தக்பீர் கட்டும் பொழுது உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ்வோடு உரையாடுறேன் என்ற எண்ணத்தோட மறுமையை, மரணத்தை, அல்லாஹ்வுடைய அருள்களை நினைத்து அமைதியாக தொழுவது. இப்படி எந்த உலக சிந்தனமும் இல்லாம உள்ளத்தை வெறுமையாக்கி அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி ஹுஷு ஹுதுவோட சட்டதிட்டங்களை பேணி தொழுகிற அந்த தொழுகையாளிக்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிட்டு அந்த பண்புகளை சொல்லி முடிக்கிறான். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையில பேணுதலா இருப்பாங்க. இப்ப லுஹர் எத்தனை மணிக்கா, அசர் எத்தனை மணிக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல வேற வேலைகளை போட்டுக்கொள்ளாம தன்னுடைய ஒதுக்கி பள்ளிக்கு போறதுக்கு அவன் டைம் டேபிள்ல போட்டிருப்பான். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் டைம் ஷெட்யூல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் தொழுகைக்குரிய டைமை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிறோம்? இத்தனை மணிக்கு இக்காமத், இத்தனை மணிக்கு பாங்குண்டு எத்தனை பேர் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறோம்? அன்பானவர்களே, இப்படி பேணுதலாக தொழக்கூடிய அந்த மக்கள் தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யர்சூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் இவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். எனவே தொழுகை என்பது சுவனவாதிகளுடைய பண்பு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை, எம்முடைய ஈமானின் அடையாளம். பள்ளிக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாரா, அவருக்கு ஈமான் ஈக்குது நீங்க சாட்சி சொல்லுங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எம்முடைய ஈமானின் அடையாளம். எனவே அன்பானவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால் அல்லாஹ்விடம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்குண்டா, உங்களோட வீட்டுல உங்களோட வாசலோட ஒரு ஆறு போகுது, 5 நேரம் நீங்க ஆத்துல குளிக்கிறீங்க, உங்களோட உடம்புல அழுக்கிக்குமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் இல்லைன்றாங்க. இதை போலதான் 5 நேரம் நீங்க தொழுதீங்கண்டா உங்களோட பாவமே இருக்காது, உங்களுக்கு மேல உங்களுக்கு பாவம் இருக்காது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அன்பானவர்களே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்றைக்கு பாவத்துக்கும் எங்களுக்கும் தடையா தொழுக வரும். சரியா சட்ட திட்டத்தை பேணி உள்ளச்சத்தோடு தொழுகிறவங்களுக்கு பாவம் செய்ய நினைக்காது. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலா தொழுக தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்டீசன்சி, அசிங்கம், பாவம், இதை விட்டு ஒரு மனுஷனை தடுக்கும். தொழுது கொண்டே பாவம் செய்யறோம்டா எங்கட தொழுகையில சந்தேகப்படணும். நாங்க ஒழுங்கா தொழல, பாவம் செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லை. இந்த தொழுகை எங்கட பாவத்தை தடுக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே அன்பானவர்களே, முறையாக நாங்கள் தொழுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய நினைவை நாங்கள் புதுப்பித்து அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்து எங்களுடைய பாவத்தை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இதுவரைக்கும் நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அந்த தொழுகையில் ஏற்பட்ட அந்த சில தவறுகளை எம்முடைய சுன்னத்தான தொழுகைகள் மூலம் அல்லாஹ் நிரப்ப வேண்டும். இனிவரும் காலங்களிலும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் மிக பெரியவன் என்ற ஓசை எனக்கு கேட்டா வேற எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் பெருசு இல்லை என்று சொல்லி அந்த அல்லாஹ் அந்த அழைப்புக்கு பதிலளிக்க கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி நல்ல புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.